எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளுடைய மதிப்பிற்குரிய டிஆர்பி தேர்வர்கள் சார்பாக, நம்மளுடைய மதிப்பிற்குரிய டிஆர்பி கிட்டையும், நம்மளுடைய மதிப்பிற்குரிய அரசு கிட்டையும் மிக முக்கிய 3 கோரிக்கைகளை முன்வைக்க போகிறோம். நம்பர் 1, ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஐபிபிஎஸ், ரயில்வேஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரெஸ்பெக்ட் டு எனி ஒன். ஃபஸ்ட்டு நமக்கு பிளானர் தான் மிக மிக முக்கியம். அது ரெஸ்பெக்ட் டு ஆஸ்பிரன்ஸ். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும் அப்படின்னா அந்த பிளானர் பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு லைக் ஆஸ்பிரண்ட் ஃபீல்டில் சொல்கிறேன், அது ஒரு ஹாப்பினஸ் ஏற்படும். டிஎன்பிஎஸ்சி 2026 ஆனுவல் பிளானர், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3மே இருக்குது. இனியும் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எஸ்எஸ்சி பார்க்குறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ஓகே முக்கிய தேர்வுகள் இடம்பெற்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது சார் 2026 டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பார்த்தீங்களா சார்? இதில் மிக முக்கிய தேர்வுகள் நம்ம எதிர்பார்க்கின்ற மிக முக்கிய நியமன தேர்வுகள் என்ன சார் இருக்குது? பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஏ மார்ச் மாதம் போட்டிருக்காங்க. மார்ச் மாதம் 10 தேதி முடிஞ்சு 11, 12 போயிட்டு இருக்கு. இன்னும் அறிவிப்பு வரல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது நமக்கு வந்து பிளானர் நமக்கு வந்து மிக முக்கிய தேர்வுகள் நம்ம எதிர்பார்க்கின்ற தேர்வுகளே இல்லை. 2025 பிஇஓ தேர்வு இடம்பெற்றிருந்துச்சு. நவம்பர் மாதம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பிளானரில் குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அறிவிப்பு இன்னும் வரலை. அப்போது இதெல்லாம் நம்ம யார்கிட்ட சார் போய் சொல்கிறது? நமக்காக யார் இருக்கா? இதுக்காக நம்ம இதை நம்ம வந்து அரசுக்கிட்டையும் மதிப்பிருக்கிற டிஆர்பி கிட்டையும் கோரிக்கையாக முன்வைக்கலாம் சார். நல்ல முறையில் முன்வைக்கலாம். இந்த பிளானர் வந்தபோது நோட் கொடுத்துருந்தாங்க சார். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. This planner is tentative so as to enable the candidates to prepare themselves for the examination. இது ஒரு டென்டேட்டிவ் தான். அப்போ இந்த பிளானரில் மிக முக்கிய தேர்வுகள் நம்ம எதிர்பார்க்கின்ற தேர்வுகள் என்னென்ன? மிக முக்கிய தேர்வுகள் எதிர்பார்க்கின்ற தேர்வுகள் கேட்கும் போது சார் பிளானரில் வராத தேர்வு கேட்கல சார். பிஇஓ தேர்வு 2025 டிஎன்டெட் ரிசல்ட் வெளியாயிடுச்சு. ஸோ பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடி தேர்வு, பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜிடிஆர்பி தேர்வு, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி. அது போன்ற ஒரு சிலர் பிஜிடிஆர்பி வேணும், ஒரு சில பேர் பாலிடெக்னிக் லெக்சர் வேணும். ரெஸ்பெக்ட் அவங்க ஒன்று கேட்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேட்டது நம்மகிட்ட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஇஓ தேர்வு, யூஜிடிஆர்பி தேர்வு அண்ட் தென் எஸ்ஜிடி தேர்வு. இந்த 3 தேர்வு தான் மிக முக்கியமாக நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த பிளானரில் வந்து இந்த முக்கிய தேர்வுகள் இடம்பெற்றால் தேர்வர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்பது எங்களோட தனிப்பட்ட ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படி நினைக்கிறோம். ஏன்னா தேர்வர்கள் எல்லாமே பிளானரில் இப்போ டிஎன்பிசி பார்க்கும்போது சார் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுது சார். எப்படியும் நம்ம 2027 பாஸ் பண்ணிடலாம், எப்படி நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். அப்போ நம்ம டிஆர்பி அனுப்புனர் பார்க்கும்போது என்ன நம்ம எப்படி போஸ்டிங் வாங்குறது 2026? நமக்கு இருக்கிறது என்ன தேர்வு? பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி ரைட். ஓகே, பேப்பர் 2 பாஸ் பண்ணுமே, நம்ம பேப்பர் 1 தானே பாஸ் பண்ணியிருக்கோமே. ஸோ ஜென்ரலாக அப்போ நம்ம எப்படி வந்து பாப்பா எப்படி நம்ம 2027 வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானர் வந்து அப்டேட் செய்து கொடுக்கணும். இல்லை பிளானரில் இடம்பெறாமலேயே மிக முக்கிய அறிவிப்புகளை வெளியிடணும் என்பது மிக முக்கிய நம்பர் 1 கோரிக்கையாக இருக்கின்றது. நம்பர் 2 கோரிக்கை என்பது பார்த்தீங்க அப்படின்னா பிஇஓ அறிவிப்பு வெளியிட வேண்டும். பிஇஓ அறிவிப்பு மட்டும் இல்லை, இப்போ ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு சார் எனக்கு அப்படின்னு இருக்காங்க. என்னப்பா? இல்லை சார், இப்போ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பி அறிவிப்பு மார்ச் மாதம் சொல்லியிருந்தாங்க. பிஇஓ அறிவிப்பு போன்றே அதையும் வந்து தள்ளி போட்டுருவாங்களா, இல்லை வராமல் போயிருமாங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. படிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஆர்பி பிளானரில் இடம்பெற்றுள்ள தேர்வுகள் அதற்கான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்பது தான். பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி தேர்வு அறிவிப்பும் விரைவில் வெளியிட வேண்டும் என்பது தான். டிஆர்பி தரப்பிலிருந்து பிளானர் வருது, அதே போன்ற தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கிய தேர்வுகள் இடம்பெற்றால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டிஆர்பிக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம நீட்டாக பாஸ் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டிங் போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். டிஎன்டெட் கண்டக்ட் பண்ணுறாங்க, டப்புன்னு முடிஞ்சிங்களா. அடுத்த தேர்வு எஸ்ஜிடி, பேப்பர் 1 படித்தாங்க எஸ்ஜிடியா, செகண்டரி கிரேட் டீச்சர் நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வேலை வாங்கிட்டேன். இப்போ பேப்பர் 2 நான் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து யூஜிடிஆர்பி நான் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஏ கிளியர் பண்ணிட்டேன், நான் போஸ்டிங் வாங்கிட்டேன். ஸோ அது மாதிரி ஒரு ஆர்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ டிஎன்பிசி பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர்டு, அடுத்து மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அடுத்து இன்டர்வியூ போகிறாங்க, போஸ்டிங் போகிறாங்க. இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, மெயின்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கு, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளோ வந்து டிஆர்பியில் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து யார்கிட்ட சார் போய் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய தரப்பை, உங்களுடைய கோரிக்கையை மதிப்பிருக்கிற டிஆர்பி கிட்டையும் நம்மளுடைய மதிப்பிருக்கிற அரசுகிட்டையும் முன் வைங்க. அதே போன்று இப்போ ரீசெண்ட் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்ற காமன் டிஎன்டெட் அறிவிப்பு. ஏன்னா இப்போ டிஎன்டெட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நிறைய பேர் காமன் டிஎன்டெட்டாக 2025 நடைபெற்றது போல் காமன் டிஎன்டெட் அறிவிப்பாகவே வெளியிட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் சார். ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபில் பண்ணுறதுல கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது சார். காமன் டிஎன்டெட்டே போட்டுருந்துருக்கலாமே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ காமன் டிஎன்டெட் அறிவிப்பு விரைவில் வெளியிட வேண்டும் என்பதும் மிக முக்கிய கோரிக்கையாக இருக்குது. பாஸ் மதிப்பெண்கள் 60 அனைவருக்கும் 60ஆக மாற்றிட வேண்டும் என்ற மிக முக்கிய கோரிக்கையும் இருக்கின்றது. 2025 முதல் அதை அப்ளை செய்து வெளியிடணும். ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்து வந்து இப்போ யூஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு யூஜிடிஆர்பி படித்து அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படி மாற்றல, காமன் டிஎன்டெட் நமக்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க சார்? மே மாதம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. டிஎன்டெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காமன் போல டிஎன்டெட் மே மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ மே மாதம் நமக்கு அறிவிப்பு வந்தால் ஜூலை மாதம் தேர்வு. ஓகே, அப்போ ஜூலை மாதம் தேர்வு எழுதி அப்போ ரிசல்ட் போகிறதுன்னு தெரியல. அப்போ அடுத்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி அடுத்த எஸ்ஜிடி தான் அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்போவே 2025 அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா சார் அடுத்த இப்போ எஸ்ஜிடி அறிவிப்பு போட்டாங்களோ இல்லை வந்து யூஜிடி அறிவிப்பு போட்டாங்களோ பிஓ அறிவிப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 2026 நான் போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படிங்கிறது தான் அவங்க மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது.
ஸோ இதெல்லாமே தேர்வர்கள் சார்பாக அவர்களின் கோரிக்கை ஏற்று எங்களுக்காக நீங்கள் ஒரு கோரிக்கை முன்வைங்க சார். இதெல்லாமே மிக முக்கிய கோரிக்கைகளாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்கள் தரப்பு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஆர்பி ஃபீல்டில் இல்லை காம்படிட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இப்போ யூஜிடிஆர்பி வந்து இப்போ தான் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு வருடம் போன வருடம் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. அறிவிப்புகளுக்காக அவங்க வெயிட் பண்ணல. அறிவிப்புகளுக்காக அவங்க காத்திருக்கல. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அறிவிப்பு வெளியாகும் என்று. நான் டிஆர்பி தரப்பிலிருந்து பிளானர் தரதும், தேர்வுகள் நடைபெறுவதும், கண்டக்ட் பண்ணுறதும், ரிசல்ட் போகிறது எல்லாமே ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். இப்போ யூஜிடிஆர்பி நம்ம 3 மாதத்தை வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் சேலஞ்ச். பட் அதுவே ஒரு போன வருடத்துலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் போட்டுட்டு, இப்போ அறிவிப்பு வெளியான அந்த 3 மாதம் இருக்கும். கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் எல்லா 4, 5 டெஸ்ட் சீரிஸ் போடணும். எல்லாத்தையுமே நல்ல மதிப்பெண் எடுத்து நீட்டாக 2026 பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி போஸ்டிங் வாங்க போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ டிஆர்பி நம்ம என்ன சார் நம்ம பிளானர் வரலையே, நம்ம அறிவிப்பு வரலையே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பார்க்குறீங்கல்ல, டிஆர்பிக்கு வந்தேன் சார், நான் படித்தேன் சார், போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஃபஸ்ட்டு அறிவிப்புகளுக்காக வெயிட் பண்ணுறத வேண்டாம். 2025 தான் சொன்னோம். தொடர்ச்சியாக சொல்லுது என்னவென்றால் 2025 முதல் பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக மாற்றி தேர்வு முடிவுகளை திரும்பி வெளியிட்டாங்க அப்படின்னா நான் பாஸ் ஆகிடுவேன், பாஸ் ஆன பிறகு அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தயவு செஞ்சு வேண்டாம். இதற்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் சைடு பை சைடு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்மாக நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஸோ நம்ம அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சார் நான் டிஎன்டெட் குவாலிஃபை ஆகலையா, அடுத்த டிஎன்டெட் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதற்கு தான் நம்ம பேச்சில் சொல்லியிருப்போம். நம்ம பேச்சில் நீங்கள் டிஎன்டெட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேளை பாஸ் மதிப்பெண் குறைஞ்சி ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து எப்படி யூஜிடிஆர்பி மாற்றிக்கலாம். அதே போன்ற டிஎன்டெட் நான் படிக்கிறேன் சார், எனக்கு வந்து தகுதி தேர்வு எழுதி அப்புறம் நியமன தேர்வு எழுதி போஸ்டிங் போகணும், நான் டேரெக்டாக நான் பிஓ மாதிரி ஒரு தேர்வு எழுதி நான் போஸ்டிங் போகிற அப்படின்னாலும் போகலாம். அது உங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிட்டோம். லெட்ஸ் ஸோ பாசிட்டிவ்லி. நம்ம அகாடமி தரப்புலேருந்து டிஎன்டெட்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 243 மட்டும்தான். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே இமீடியட் ஆஃபர் தாங்க. அடுத்தடுத்து பேச்சஸ் போட போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம பேட்சில் நீங்கள் டிஎன்டெட் படிக்கிறீங்க அப்படின்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்ச ஒரு வேலை வந்து பாஸ் ஆகிட்டு அடுத்து நீங்கள் யூஜிடிஆர்பி நம்மகிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? அதே போன்ற இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது யூஜிடிஆர்பி நான் வெற்றி பெறணும் சார், நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் மட்டும் நீட்டாக எடுத்து கொடுத்துருவோம். ஆல்ரெடி டிரைவ் கொடுத்துட்டோம். அந்த டிரைவ் திரும்பி அப்டேட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறோம். ப்ளஸ் கீ மெட்டீரியல் அப்படிங்கிற மெட்டீரியல் நியர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறது சொல்லிடுவோம். இன் சிம்பிள் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே சமயம் டிஆர்பி பிஓக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சுமே போட்டிருக்கோம். ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். ஓகே. ஸோ பிஓ ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் நம்ம படிச்சுட்டு இருக்காங்க. பிஓ தேர்வு அறிவிப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் 8525049011 அட்மின் இருக்காங்க. 24/7 சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 2 பேட்ச் இஃப் சப்போஸ் எனக்கு யூஜிடிஆர்பி வேணும் பிஓ வேணும் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சுங்க. எப்படி சார் நான் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ரைட், ஜிபே ஆர் ஃபோன்பே டு 8778863630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 8778863630 பேமெண்ட் பண்ணிட்டு 8525049011 பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஆர் நம்மளோட அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டு பே பண்ணிட்டு 8525049011 வாட்ஸ்அப்பில் இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிட்டு என்ன பேட்ச்ங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கேரியர் கைடன்ஸ், இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனல் சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அட்மின்ட்டு கேட்டுக்கலாங்க. ஓகே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டிஎன்பிசி யூபிசி பேட்ச் மண்டேவே நம்ம ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. ஸோ டியூ டு சம் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் டியூ டு சம் ரெக்வஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வாய்ப்பினையை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.